தேவகுமார் நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. கல்லறைகள் திறந்தன, சேவர்கள் பயந்தனர். ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதோ தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல பாருங்க 153வது இது விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 11ல கிட்டத்தட்ட நம்ம 3 வருடங்களாக எபிரேயர் 11 நாம பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல 153வது பாகமாக இன்றைக்கு ஆவிக்கேற்ற பலிகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்கேற்ற பலிகள் எப்படியெல்லாம் நமக்கு செய்தார் என்று சொல்லி போன வாரம் பாருங்க ஒரு 3 வசனங்களை வாசித்து விடுங்க. எபிரேயர் 11 முதல் 3 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படல் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்பட உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11 முதல் 3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் என்ன பேசினேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் என்ன பேசினேன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்துட்டேன், நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பரா இருப்பேன், நானே திராட்சை செடி, நான் என்ன செய்வேன், உங்களை மகிமையில நிரப்புவேன், என்னுடைய நாமத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும், என்னுடைய நாமத்தினாலே சுவிசேஷம் அறிவிங்க, என்னுடைய நாமத்தினால அற்புதங்களை செய்யுங்க, என்னுடைய நாமத்தினாலே நீங்க என்ன செய்வீங்க, வியாதிசை மேல் கைகளை வைகள், அப்பொழுது சொஸ்தமாக சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, பரலோக ராஜ்யத்திற்கு எழுந்தருளி போயிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஊருக்கு போகும்போது டாட்டா பாபா போயிட்டு வர்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா நான் உங்க கூடவே இருப்பேன்னு அறிவிச்சிட்டார். அதுதான் நம்ம எப்படின்னு பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி நம்மோடு இருக்கிறார் என்பதை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமையில போன வாரம் பார்த்தோம், வெள்ளிக்கிழமையில குட் ஃப்ரைடே நம்ம ஆராதிச்சோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய சமுதாயத்தை தேவன் உண்டாக்கி விட்டார். என்ன சமுதாயம் அது? உயிர்த்தெழுதலை நம்புகிற ஒரு சமுதாயத்தை கர்த்தர் உருவாக்கி விட்டார். தேவகுமாரனை ஆராதிக்கிற ஒரு புதிய சமுதாயத்தை தேவன் உருவாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு சமுதாயத்தை தேவன் உருவாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை சுவிசேஷமா அறிவிக்கிற, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிரசங்கிகள் சொன்ன ஒரு புதிய சமுதாயத்தை தேவன் எழுப்பி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். சபைகளை உருவாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமைகள், அடையாளங்களை அந்த சபைகளில் வைத்து ஊழியங்களை தேவன் என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. அவராதான் பார்த்தோம், எப்படி எல்லாம் உருவாக்கினா, எப்படி நம்ம கூட இருக்க போகிறார், எப்படி எல்லாம் இயேசு என் கூட இருக்க போகிறார் என்பதை நாம என்ன செய்தோம், போன வாரங்களை பார்த்தோம். பாவத்திலிருந்து மனிதர்களை, ஜனங்களை விடுவிக்கிற அவருடைய பாவ மன்னிப்பு திட்டத்தை, மீட்பை தேவன் நம்முடைய இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கார் என்று போன வாரம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாரம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம், உயிர்த்தெழுதலை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த நாள் ஆவிக்கேற்ற சாட்சி. ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்கேற்ற சாட்சி எப்படி, உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சி நான் எப்படி சாட்சி இடுவது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. இன்னைக்கு உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறேன். உயிர்த்தெழுதல் எங்கெங்க ஆரம்பிச்சார் ஆண்டவர்னா, ஏதேனிலே ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதல் எங்கே மனிதனுக்கு அறிவிக்கப்பட்டது என்றால், அதுவும் ஏதேன்ல தான் அறிவிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். எங்கன்னு பாருங்க, எங்கே மரண சாசனம் எழுதப்பட்டதோ, எங்கே மனிதன் பாவத்தில் விழுந்தானோ, எங்கே மனிதனுக்கு மரணம் வந்ததோ அந்த இடத்துலதான், எங்கே விரட்டி விடப்பட்டானோ அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு, நித்திய ஜீவன் தீர்மானிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். மனிதன் 8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கபடி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். சிறியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேத பகுதி என்ன சொல்லுது? மனிதன் பாவத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு செய்கிற காரியங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மனிதன் பாவத்தை விட்டு அது எனக்கு வேண்டான்னு யாரும் சொல்றது இல்ல. என்ன செய்யறாங்க? விரும்பியே மனிதன் பாவத்தை ஏற்கிறான். அல்லேலூயா. நீங்க போய் பாவம் செய்யறத போய் சொல்லுங்களேன், இதெல்லாம் செய்யாதப்பா, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் எனக்கும் தெரியுங்க அது தப்புன்னு. குடியை கெடுக்குன்னு எனக்கும் தெரியும். புகை பழக்கம் கேன்சர் வரும், புகையிலை படைத்தா என்ன வரும், புற்றுநோய் வரும், எனக்கும் தெரியும். அவன் சொல்லுங்களேன். விபச்சாரம் செய்தால் எனக்கு வேண்டாத நோய்கள் வர எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய முடியல, நானாதாங்க போறேன். அல்லேலூயா. அது இல்லாம என்னால இருக்க. மனிதன் பாவத்தை விரும்பியே ஏற்கிறான். ஆமென். பாவத்தை மனிதன் விரும்பி ஏற்றுக்கொண்டதால் வந்ததுதான் இந்த மரணம். ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தை விரும்பாமல் ஏற்றுக்கொண்டிருந்தா மரணம் வந்திருக்காது. ஆனா பாவத்தை மனிதன் விரும்பி ஏற்றுக்கொண்டதால் வந்ததுதான் மரணம். மரணத்தை இயேசு கிறிஸ்து விரும்பி ஏற்றுக்கொண்டதால் தான் வந்தது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் உடையவர், மரணத்தை காணாதவர் என்ன செய்யறாரு? ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற, ஒருவரும் சேரக்கூடாத வாசம் பண்ணுகிற தேவன், பரலோக ராஜ்யத்திற்கு தேவனானவர் என்ன செய்யறார்? மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதலாக மாறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதான் இன்னைக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். என்னன்னா, மனிதன் பாவத்தில் விழுந்த போது தேவன் அவனை மரணத்திற்கென்று தீர்க்காமல், கவனிக்கிறீங்களா? அவன் மரணத்துக்கு ஏதுவா பாவம் செஞ்சுட்டான். தேவனுடைய சமூகத்துல ஏதேன்ல தேவனுடையதான விருப்பத்தை செய்யக்கூடிய இடத்துல பிசாசின் சித்தத்தை செய்து ஏதேனை என்னவா மாற்றிட்டான்? பிசாசின் சித்தம் செய்யும் இடமாக மாற்றிவிட்டான். நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதன் அதை இங்கே செயல்படுத்தாமல் மரணத்தை செயல்படுத்தி விட்டான். புரியுதா உங்களுக்கு? மனிதன் பாவத்தில் விழுந்த போது தேவன் அவனை எதுக்குன்னு தீர்க்கல. சரி போ, தப்பு பண்ணிட்டு, அதனால நீ என்ன செஞ்சிரு? மரணத்திற்கு என்று அவனை தீர்க்காமல் நியாய தீர்ப்பினாலே அவனை ரட்சிக்கிறார். என்ன சொல்றாரு? உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். நியாய தீர்ப்பை வச்சுட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு என்றால் என்ன? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். தேவனை விசுவாசியாதால பாவம் செய்கிறான் ஒருவன். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யுது? சாகுது, மரணம் அடைகிறாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனால் பாவ உலகிலும் கூட தேவனை சார்ந்து வாழ்ந்தால், விசுவாசத்தோடு அவரை விசுவாசித்தால், பாவ உலகம் தான் இது, ஆனா தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய சித்தப்படி வாழ்ந்தோம்னா, அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து வாழ்ந்தோம் என்றால் அவர்கள் நியாய தீர்ப்பிலே உயிர் தெழுவார்கள். தான் நியாய தீர்ப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நியாய தீர்ப்பு என்ன செய்யுது? ஒருவரை மரணத்திற்குள்ளாகவும் இன்னொருவரை உயிர்த்தெழுதலுக்கும் தீர்க்கிறது. அதான் நியாய தீர்ப்பு. ஆமென் சொல்லுங்களேன். தேவனை விசுவாசிக்கிற ஒருவர் இருப்பாங்க, இந்த பக்கம் இருப்பாங்க, வலது பக்கத்துல. இடது பக்கத்துல தேவனை விசுவாசியாதவர்கள் இருப்பாங்க, தேவகுமாரன் விசுவாசம் இருப்பாங்க. அவர்கள் நரகாக்கினைக்கு தீர்க்கப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருவர்களுக்கும் மரணம் உண்டு, ரெண்டு பேருமே மரிப்பாங்க. ஆனா நியாய தீர்ப்பு என்ன செய்யுது?
தேவனை பற்றி விசுவாசத்தால் பிழைக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி அவர்கள் உயிர்த்தெழ வேண்டுமானா பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் தர ஒருத்தர் வேணும். அவர்தான் தேவகுமாரன். அவர்தான் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நியாய தீர்ப்பு செய்ய நிற்கிற பொழுது ஒரு பக்கம் தேவகுமாரன் விசுவாசால் இருப்பாங்க. அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, நரக ஆக்கினைக்கென்று அவர் ஆத்துமா செல்லும். இந்த பக்கம் தேவனை விசுவாசித்தவர்கள், தேவகுமாரனை ஆராதித்தவர்கள், அவரையே இந்த பாவ உலகத்திலையும் கூட எத்தனையோ சான்ஸ் கிடைச்சாலும் சில நேரம் அதுல விழுந்துட்டாலும் கூட மறுபடியும் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி நம்ம சொன்னாங்களே, அங்க போக முடியல, ஆனாலும் தேவனை நடத்திச்சாரு, தேவனை எப்படி கொண்டு வந்துச்சாரு என்று சொல்லி சொன்னாங்களே. அது போல தேவ சமூகத்திற்கு தன்னை திரும்பவும் தாழ்த்தி நான் விழுந்தது தவறுதான் என்று சொல்லி ஒப்புக்கொண்ட பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனுக்கென்று விசுவாசத்தை பற்றும் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் மரணம் அடைந்தாலும் மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க? உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு உண்டு. அந்த உயிர்த்தெழுதலை ஒருவர் தர வேண்டும் அல்லவா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் அடைந்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் தர வேண்டும். மரணம் அடைந்தவருக்கு உயிர்த்தெழுதல் தர வேண்டும் என்றால் இவரும் மரணம் அடைந்து உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா. அதான் ஈஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை நீங்க நம்பணும். அப்பதான் நீங்க உயிர்த்தெழ முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்ப இயேசு கிறிஸ்துவே வரல. இயேசு கிறிஸ்து அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தார். ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் வரல. ஆனால் அவர்கள் எப்படி விசுவாசித்தாங்க பாருங்களேன். எபிரேயர் 11 பாருங்களேன். எபிரேயர் 11 எப்படி இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுடைய உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை எப்படியெல்லாம் விசுவாசம் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா நாம விசுவாசத்துக்கு ஏதுவா அந்த விசுவாசம் இருக்கிறது. 17வது வசனம் பாருங்களேன். மேலும் 308வது பக்கம். கர்த்தர் நல்லவர். 308 308வது பக்கத்துல 17வது வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, பாத்தீங்களா, மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, அல்லேலூயா, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாகும் திருமணம் பெற்றுக் கொண்டான். உயிர்த்தெழுதலை நம்பின ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை தேவன் கேட்கிறார். அது எங்க வருதுன்னா ஆதியாகமம் 22 அந்த வசனம் வருது. 22 ஆதியாகமம் 22 ஆதியாகமம் 22 அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 23வது பக்கத்துல இருக்கு. கர்த்தர் நல்லவர். என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அதுதான் எபிரேயர் 11 பார்த்தோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தகன பலி என்றால் நெருப்பில் என்ன செய்யணும்? பலிய கிடத்தி வெட்டி பலியா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பின்னாடி பாருங்க 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் விட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தி எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். என்ன நடக்குது? ஆபிரகாமோட தேவன் பேசுகிறார். உன் குமாரன் ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலையிலே தகன பலியாக பலியிடு என்று சொன்ன உடனே
ஆபிரகாம் அதிகாலையில் எழுகிறான். நல்லா கவனிங்க. ஜெபம் பண்றதுக்கே நம்ம காலைல எந்திரிக்க மாட்டோம். அல்லது ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு காலைல என்ன செய்யறது இல்ல. தன் குமாரன் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று தேவன் கேட்கிறார். இவன் அதிகாலையிலே எழுகிறான். கவனிக்கிறீங்களா? நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா கூட நம்ம காலைல எந்திரிச்சு நம்ம அதுக்காக என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்கிறது இல்லை. ஆனா தன் குமாரனை வெற்றி பலியிட வேண்டும். அவன் அதிகாலையில எழுந்து என்ன செய்யறான், கழுதையின் மேல் சேணம் வைத்து விறகுகளை எல்லாம் வெட்டி விறகு எல்லாம் என்ன செய்யறான், கட்டைகளா பிளந்து கொண்டு என்ன செய்யறான், அவன் 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் சொன்ன மலைக்கு நேராக தான் பிரயாணம் பண்றான். நாமளா இருந்தா என்ன, இந்த ஆபிரகாமா இருந்தா என்ன பண்ணிருப்பான், வெட்டணுமா குத்தணுமா பலியா, அப்படியே ரிவர்ஸ்ல போயிருப்போம். அல்லேலூயா. ரிவர்ஸ்ல போயிருப்போம். ஆனா ஆபிரகாமோ நேர்த்திசையில் பயணிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் மோரியா தேசத்திற்கு, மோரியா என்று சொல்லப்படுகிற பெத்லகேம் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். பிரயாணம் செய்கிறவன் அந்த இடத்தை பார்க்கிறான். என்ன நடக்குது, என்ன ஒரு சூழ்நிலையை பாருங்களேன். பாடு சூழ்ந்த ஒரு நிலைமை, துக்கம் சூழ்ந்த ஒரு நிலைமை. 100 வயதுல பெற்ற பிள்ளைங்க. அது நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் நமக்கு பிறக்கிற பிள்ளை, அந்த வருஷத்துல பிறக்கிற 2 வருஷத்துல கடிச்சு பிறக்கிறான், இளைய மகன் அப்படி இப்படிதான் சொல்றோம் இல்லையா. 100 வயதுல ஒரு அற்புதமான பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. இவன் மூலமாகத்தான் தேவனுடைய சந்ததியே வர வேண்டும். இப்படி அற்புதத்தின் ஒரு பிள்ளைய, இவன் மூலமாகத்தான் தலைமுறை செழிக்க வேண்டும், இவன் மூலமாகத்தான் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தன்னுடைய சேஷ்ட புத்திரனை, ஏக சுதனை அவன் பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய தகன பலியாக பலியிட வேண்டும். அவன் இருதயம் எப்படிப்பட்ட பாடு சூழ்ந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவன் இருதயம் எப்படிப்பட்ட துக்கத்தில் நிறைந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவனுடைய இருதயமே பிளந்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அட்டையை பிளக்கும் போதெல்லாம் எப்படி நினைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதிகாலையில் அப்படி எழுந்திருக்கான். நான் என்ன சொல்றேன், நைட்டு தான் தூங்கியே இருக்க மாட்டான். இரவில் நிச்சயமாக அவன் தூங்கி இருக்க சான்ஸே கிடையாது. காலையில உங்க பிள்ளை வெட்டி பலியிடணும்னா நீங்க தூங்குவீங்க யாராவது சொல்லுங்க. ஆனா அதிகாலை எழுந்து புறப்படுகிறான். புறப்பட்டு போய் அந்த இடத்துக்கு போறான். ஏன் புறப்படுறான்னா அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சி உடையவனாக ஆபிரகாம் மாறுகிறான். உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி அவன் தான் இடணும். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாட்சி ஆபிரகாம். இப்ப நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளே உயிர்த்தெழ வேண்டும் இல்லையா. அப்ப ஆபிரகாம் உயிர்த்தெழுதலை குறித்து ஒண்ணுமே தெரியலன்னா அவன் எப்படி எல்லாருக்கும் தகப்பனாக மாற முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். வேதனை சூழ்ந்த நிலையிலே இதை நம்பினான். ஆமென் சொல்லுங்களேன். மறுத்தோழ்ந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறான் அவன் நம்பினான். வசனம் வாசிக்கிறான் பாருங்களேன். அவன் கேட்கிறான், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாம் நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். என்ன பண்றான் பாருங்களேன். நானா இருந்தேன்னா வேலைக்காரங்க 2 பேரை கூட்டிட்டு வர கூட, கழுத வருது என் கூட. ஆமென் சொல்லுங்களேன். விறகு கட்டையெல்லாம் இருக்குது, எதுக்கும் ஒரு சான்ஸ் பார்க்கலான்னு கூட இன்னொரு ஆட்டுக்குட்டியை கூட்டு வந்திருப்பேன். அல்லேலூயா. சப்போஸ் ஏதாவது ஒண்ணு அங்க போய் மனசு மாறுச்சுன்னு வைங்களேன், அம்மாவா இல்லையா சொல்லுங்க, வேலைக்காரனை பலியிட முடியாது. என்ன செய்வான், ஓடிடுவான். ஈசாக்கு தான் பலியிடணும் பாக்குறான். கடைசியா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அப்படி பாவனை நம்மளே செஞ்சிருவோம் அந்த காரியத்தை நினைக்கிறான். இல்ல இல்ல இல்ல, உயிர்த்தெழுதலை நம்பின ஒரு ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலை அப்படியே விசுவாசிக்கிறான். இல்ல மறுத்தாலும் கூட தேவன் உயிரோட என்ன செய்வாரு, என் பிள்ளைய எழுப்புவார் என்று அவன் நம்புகிறான். ஏன்னா பலிபிடத்துல எல்லாம் வைக்க போகிறேன், பலிபிடத்துல அதுவும் தேவனுக்காக எல்லாம் வைக்க போகிறேன், அதுவும் அவரே கேட்கிறாரே, பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு மனிதனை எனக்காக கொடி என்று அவரே கேட்கிறாரே. அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு பாருங்க. பின்பு தேவன் அவனுக்கு, அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்படி இருவரும் கூடி போனாங்க. ஈசாக்கு கேட்கிறான் கரெக்டான கேள்வி, என்னங்க ஆட்டுக்குட்டியே இல்ல இல்ல தேவன் தரேன்னு சொல்லி இருக்கிற. அவனு நம்புறான் பாருங்க அதை. ஹல்லேலூயா. அவனு நம்புறான், இவனு நம்புறான். இல்ல தேவன் தந்துருவாரு, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தருவாரு. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி
கட்டைகள் அடிக்க தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டளை மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கை நீட்டி கத்தி எடுத்தான். அப்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் ஆபிரகாமே ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையான் என்பவன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை என் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். உயிர்த்தல் நம்பின ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்பப்பட்டது. இல்லையா சொல்லுங்களேன். உயிர்த்தல் நம்பின ஆபிரகாமுக்கு யாரா என்ன கொடுத்தார் ஆண்டவர்? ஒரு புதரை சிக்கி கூட அந்த கடாவை பிடித்து அது தகன பலியாக எடுக்கிறான். எபிரேயர் 11 தான் சொல்லுது, அவன் ஈசாக்குக்கு பதிலாக பாவனையாக அவனை பெற்றுக் கொண்டானாம். அல்லேலூயா. பாவனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, உயிர்த்தெழுதலை அவன் நம்பினான் என்று சொல்லி பின்னாடி எழுதுறாங்க. ரோமர் பாருங்களேன், ரோமர் 4வது அதிகாரம் பாருங்களேன். அதை குறித்து என்ன சொல்லுது? 4வது அதிகாரம் அதுல 17வது வசனம் சொல்லுது. 211வது பக்கம் புதிய ஏற்பாடு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்த என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிறமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானா. அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்தோரை உயிர்ப்பித்து இதை நம்புகிறான். உலகத்துல எந்த தெய்வம் மரித்தோரை என்ன செய்யாது? உயிர்ப்பிக்காது. இவன் என்ன நம்புறான்? ஈசாக்கை வெட்டி பலியாக கொடுத்தாலும் கூட, அவர் வெட்டுபடியா கத்தி எடுத்து குத்தி அவனை இருதை நின்று விட்டாலும் கூட திரும்பவும் தேவன் அவனை எழுப்புவார் என்று சொல்லி நம்பி பலியாக கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் இந்த உயிர்த்தலை நம்புகிற விஷயம். உயிர்த்தெழுதலை என்ன செய்யறான்? நம்புகிறான். நம்ம எல்லாருக்கும் தகப்பனா மாறிவிட்டான். எப்படி தகப்பனானா? உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறான். முதல்ல விசுவாசம் இருந்துச்சு, மத்ததெல்லாம் கிடைச்சிருச்சு. குமாரன் திரும்ப கிடைப்பானா? உயிர்த்தெழுதலை நம்புகிற ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க. சாட்சியாக நிற்கிறார்கள். பயங்கரமான கடினமான ஒரு காரியம் தன் பிள்ளைவே தானே பலியாக இடுவது என்பது. துடிப்பான் இல்லையா? அழுவான் இல்லையா? கத்துவான் இல்லையா? அவனுடைய கைகள்லாம் துடிக்கும் இல்லையா? இது எப்படி ஒரு தகப்பன் பார்க்க முடியும்? ஆனா என்ன நடக்குது? இல்ல பரவாயில்ல, தேவன் உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி நம்புகிறான். அத துடிக்காது. என்ன செய்வார? தேவன் என் பிள்ளை உயிரோடு எழுப்பிட என்று உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக ஆபிரகாம் நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னொருவன் அதே போல நம்புகிறான். பாருங்களேன், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாருங்களேன், முதல் பிரசங்கம் பண்றான் பேதுரு. பெந்தெகோஸ்தே நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். அந்த நேரத்துல அவன் ஒருவனை குறித்து சாட்சி இடுகிறான். அவன் தான் தாவீது. கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து பேதுரு 11 கூட எழுந்து நின்று பிரசங்கிக்கிறான். அந்த பிரசங்கத்தை பாருங்களேன். நீங்க தேவனை அங்க பாருங்க, 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளை கட்ட எதிர்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. 163வது பக்கத்துல 24வது வசனம். அது நல்லா கவனிங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரசத்திலே இருக்கிறார். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அவன் சங்கீதம் பாடுறாங்க. சங்கீதத்தை முன்னாடி வைக்கிறாங்க. பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீத புத்தகத்திலே தாவீது எழுதி இருக்கிறானே. மேற்கோள் காட்டி என்னது? முதல் பிரசங்கம். உயிர்த்தெழுந்த இயேசு பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவி ஊற்றப்பட்ட பேதுரு, ஆவின் வரங்களால் நிறைந்த பேதுரு, தேவனின் மகத்துவங்களை பரிசுத்த ஆவினால நாவில வசனிக்கப்பட்ட பேதுரு, அக்கினியுடைய நாவுகள் அமர்ந்த பேதுரு பேசுகிறான். பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி. ஆமென் சொல்லுங்களேன். ஜீவவான்கள் எனக்கு தெரியப்படுத்தினீர், உடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷம் நிரப்பியூர் என்று சொல்லுகிறான். சகோதரரை, கோத்திர தலைவனாக தாவீதை குறித்து நானும் உடனே பேசுவதற்கு இடம் கொடுங்கள்.
அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியா அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா யார் கொடுத்து பாடுறான்? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் ரெண்டுமே வருது பாருங்க. அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படாது, இன்னொன்னு மாம்சம் அழிவையும் காணாது என்று காண்பதற்கு முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருவார், அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, அவருடைய சரீர மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லி தாவீது சங்கீதம் பாடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய சங்கீதத்தை மேற்கோள் காட்டி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? தாவீது பல பாடுகளை பட்டவன். அவனை நோக்கிதான் சிங்கம் வரும், அவனை நோக்கிதான் கரடி வரும், அவனை நோக்கிதான் கோலியாத் வருவான், அவனை நோக்கிதான் சவுல் வருவான், அவனை நோக்கி பெலிஸ்தியர்கள் வருவார்கள், அவனை நோக்கி அசிரியர்கள் வருவார்கள், அவனை நோக்கிதான் எல்லாமே அவனுடைய பிள்ளைகள் எழுப்பி அவனை நோக்கிதான் கொலை செய்ய வருவார்கள். இப்படி தன்னை சுற்றி சத்துருக்கள் தன் தலைமுடியிலும் அதிகமாக பெருகி இருக்கிற தாவீது சொல்லுகிறான், நான் அதிர்ச்சியடைந்து சொல்லுகிறான், தீர்க்கதரிசியா இருந்து சொல்லுகிறான், பாடுகிறான். சங்கீதத்துல என்ன சொல்றான்? இந்த சங்கீதம் 132:11 வரும், இன்னொன்னு 16:10 வரும். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 16:10 இவன் சொன்ன அதே வார்த்தை அங்கே வந்துவிடும். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 16:10 பாருங்க. சங்கீதம் 16 மட்டும் எடுங்க, வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 16 உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சியை அவன் சங்கீதமாகவே பாடுகிறான் பாருங்க. 8 வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகலின் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையுடைய தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. இவன் மரணம் அடைஞ்சிட்டான். ஆனா யாரை குறித்து அப்ப சொல்லி இருக்கிறான்? வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, என்னுடைய சந்ததியிலே அவர் வருவார், தாவீதின் குமார் என்று அழைக்கப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். இப்படியாக பாதாளத்தில் அவருடைய ஆத்மா விடப்படுவதில்லை, பரிசுத்தரின் சரீரம் அழிவை காணாது. சங்கீதமே பாடிட்டான். பாட்டிலே என்ன பண்ணிட்டான்? மிகுந்த விசாரங்கள், மிகுந்த நம்பிக்கை இல்லாத, எதுக்கடா வாழணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஒரு கணம் அவனுக்கு நாண திசை இருந்து அதை பார்க்கிறான். என் சந்ததியில யார் வரப்போறா? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. நாமளும் என்னதான் செய்ய போறோம்? இவ்வளவு பாடுகள் வேதனைகள் இருக்கிறோம், நமக்கு இருக்கிற உடனம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து வரப்போகிறா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ குமாரன் வரப்போகிறார். இப்ப நம்மளும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதா இல்லையா? பாடாது வேதனையாவது, இயேசு வரப்போகிறார், இல்லன்னா நான் அங்க போக போறேன், அவ்வளவுதான். 2 தான். ஒண்ணு இயேசு இங்க வருவா, இல்ல நான் அங்க போவேன், அவரோடு கூட மகிமையில் எழுந்தருளி வருவேன். என் மாம்சம் நம்பிக்கையோட காத்திருக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு மகா பெரிய மிகத்த பலத்த சாட்சியை அவன் எடுத்துரைக்கிறான். யாரு? தாவீது. கோத்திர பிதாக்கள். இவன் கோத்திரத்தின் தலைவன். முன்னாடி சொன்ன பிதாக்களின் தலைவன் ஆபிரகாம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தகப்பனான ஆபிரகாமன் சாட்சி இருக்கிறான். இல்ல இது யாரு? இந்த பலிபீடத்திலே நான் போய் வைப்பேன், உயிரோடு எழுப்புவது கூட தேவன் வல்லவராக கண்டு உயிர்த்தல நம்பின பொழுது அவனுக்கு அது தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட சாட்சியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆபிரகாமுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சாட்சியாக சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்களேன். இன்னொரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். யோபு 19வது அதிகாரத்துல மிகுந்த பலவீனத்தோடு காணப்படுகிற யோபு. அப்படியே அதுக்கு முன்னாடி திருப்புங்களேன். சங்கீதத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் யோபு புஸ்தகம். அதுல 19வது அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 650வது பக்கம் 650. கர்த்தர்
உங்களோடு இருப்பாராக. என்ன சொல்றான் பாருங்களேன் யோபு. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். என்ன சொல்றான்? நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், அதை எழுதணும்னா நலமா இருக்குமே. அது அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கு நிலைக்க அவைகள் கருங்களிலே ஒளிவெட்டாக ஈய எழுத்தால் பதிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கவனிக்கிறீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எப்படி இருக்கிறேன் எப்படி சொல்றான் பாருங்களேன். அவன் எப்படி இருக்கிறான்னு அவன் சொல்றான் பாருங்களேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். உயிர்த்தெழுதலை கொடுத்து பலமாய் சாட்சி கொடுக்கிற யோபு எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்களேன். இவன் மாம்சமே அழுகி இருக்குது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் மிகுந்த பருக்களால் வாதிக்கப்பட்டு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு சாம்பலில உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தவன் பேசுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை உள்ளவனாக, என் மீட்பர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்று. அது அந்நிய கண்கள் அல்ல, என் மாம்சத்திலிருந்து அவரை நான் பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம பார்ப்போம். இயேசுவை நம்ம பார்ப்போம். என் சரீரம் அழுகி போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா என் கண்கள் ஒன்று இல்லாம போகலாம். ஆமென் சொல்லுங்களேன். என்னை எழுப்பவர் வல்லவராயிருக்கிறார். தான் உயிர்த்தெழுதல். இன்னைக்கு உயிர்த்தெழுதல்னு சொல்லி நம்ம வேற ஏதாவது காமிச்சிருக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பாருங்க மரியாள், பாருங்க மாத்தாள், பாருங்க பேதுரு ஓடிட்டான், வந்து எட்டி பார்த்தா உள்ள தூதர் உட்கார்ந்துருந்தான். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச காரியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா உயிர்த்தெழுதலுக்கு நம்ம சாட்சியா வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையில உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுவே நம்பிக்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில சும்மா நிறைய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய துன்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தை போட்டு என்ன செய்யறாங்க? நசுக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, இருதயம் எல்லாம் உடைஞ்சு நிக்குது. ஹல்லேலூயா. இந்த வேலையில ஒரு சாட்சி உன் வாழ்க்கையில வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன சாட்சி அது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் கடைசி நாளில் பார்ப்பேன். கடைசி நாள்னா என்னது? என்னங்க கடைசி நாள்? நியாய தீர்ப்பின் நாளிலே என் கண்கள் அவரை காணும், வலது பாரசத்திலே நான் வீற்றிருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்? நான் தேவகுமாரனை விசுவாசிக்கிறேன். அவர் நாமத்திலே பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானசானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? ஆக்கினை கிடையாதவனுக்கு, விசுவாசியாதவன் ஆக்கினைக்கு உட்படுவான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். மிகுந்த பாடு, வேதனை, மரணமே அதற்கு பரவாயில்லை. அவ்வளவு கஷ்டத்தை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? நம்ம சரீரம் தாங்காது. நம்மளுடைய சரீரம் தாங்காது. ஓட்டை எடுத்து உரசிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அதுவும் இந்த மாதிரி நல்லா வெயில் பட்டதுன்னா சுத்தம். ஆமென் சொல்லுங்களேன். சாதாரணமாவே என்ன செய்யறோம்? மத்தியானத்துக்கு மேல சிறகு அடிச்ச மாதிரிதான் இருக்கிறோம். கையை அப்படியே தூக்கி வச்சுட்டே நடந்துட்டு இருக்கோம். கையை அப்படி வைக்கவே முடியல. ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு காந்துது. திரும்ப திரும்ப போய் மூஞ்ச கழுவுறோம், கழுவி பாக்குறோம். ஹல்லேலூயா. சீ, என்னடா இப்படியே இருக்குது, என்ன இங்கெங்கயோ இருக்குது. ஹல்லேலூயா. இவன் பாருங்க ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு சாம்பல உட்கார்ந்து இருக்கிறான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்திலும் சாட்சி பகருகிறான் யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாள் நியாயத்தீர்ப்பு நாளிலே நிற்பார் என்று விசுவாசத்தை வெளிப்படுத்தின இந்த தேவனுடைய தாசன் தான் யோபு. ஆமென். பாடு, வேதனை, மரணங்கள் வரலாம் நமக்கு. ஆனா நம்முடைய விசுவாசம் என்ன? நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என்ன ஒரு அப்படியே நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து எப்படி பேசுறான் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன். இதே மாதிரிதான் மற்ற பலரும் பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா, தானியேல் பாத்தீங்கன்னா அதேதான். நெருப்புல தூக்கி போடுறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இவங்க எல்லாம் பாக்குறாங்க. நாலாவதா ஒரு நபர் இருக்கிறாரு.
மனுஷகுமாரன் தேவகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி யார் சொல்றா? நேச்சார் சொல்றான். ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் சொல்றான், அவனுக்கு வந்த தரிசனத்துல மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை காண்கிறேன். தானியேல் 7வது அதிகாரத்துல வரும். பின்பதாக 13வது அதுல 13வது வசனம் வரும் பாருங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்துல வீற்றிருக்க கண்டே. நீண்ட ஆயுசுள்ளவர் வரப்போகிறார் அவர்தான் வரப்போகிறார். அப்படியே புஸ்தகம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யறாங்க? புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். யாரெல்லாம் சாட்சி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. மத்தேயு 16 பாருங்க. மத்தேயு 16வது அதிகாரம். இங்கே ஒருவன் சாட்சி கொடுக்கிறான். உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை ஒருவன் இந்த பூமியில் இருக்கும்போது பெற்றான். அவன் தான் சாட்சி பகருகிறான். அவனை குறித்து இயேசு அதிசயத்தை பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 16 மத்தேயு 16 அதிகாரம். மற்ற எல்லா சுவிசேஷ புத்தகம் அவனை குறித்து எழுதி இருக்கிறது. ஆனா இது கொஞ்சம் விசேஷமா பாருங்களேன். என்ன சொல்லலாம் பாருங்களேன். 15வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்ன செய்யறானம்மா? கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். யோனா அப்படிதான் சந்தேகப்பட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் நம்பல. ஒரு கணம் அப்படி உள்ள போய் ஒரு 3 நாள் கழிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்புகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்புறான். இல்ல, கர்த்தர் மரணத்தையே என்ன பண்ணிடுவாரு? அவர் உடைப்பார் என்பதை நம்பி அப்படிப்பட்ட பட்டணத்துல போய் பிரசங்கிக்கிறான். அப்ப அது போல ஒரு பட்டணத்துலதான் நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு அதை என்ன சொன்னார்? குறிப்பா, இப்படி மரித்து விட்டார் இயேசு, அவர் அடிக்கப்பட்டு விட்டார், நாங்க என் கண்ணால பார்த்தோம். சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தா நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். எருசலேமின் வீதிகளில் சிந்தின ரத்தம் அவருக்கு சாட்சி. அவர் மரித்தார் என்பதை கண்ணால பார்த்தோம். ஆனால் இவனோ பெந்தேகோஸ்தே நாள் எழும்பி நின்று உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். மரித்த இயேசுவை அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான் பேதுரு. யோனாவும் அப்படியேதான். வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், யார் என்றே தெரியாது. தேவன் பரிசுத்தம் என்றால் ஒரு துளியும் தெரியாது. விபச்சாரம் செய்கிற ஒரு சந்ததியார், வேசித்தனம் பண்ணுகிற ஒரு சந்ததியார். யோனா போய் என்ன செய்யறான்? 3 நாள் கழித்து வந்து பிரசங்கிக்கிறான். எங்க போயிட்டான்? மீன் வயிற்றுக்குள்ளே போய் வெளியே வந்து விழுந்து ஒரே நாத்தம் மேல. அம்மாவா இல்லையா? மீனை சாப்பிட்டாலே நமக்கு கையெல்லாம் சொல்லுங்க. மீன் சாப்பிட்டியா இன்னைக்கு? கொஞ்சம் அந்த தண்ணி குடிக்க முடியாது பாருங்களேன். தண்ணி 3 நாள் தண்ணியில அந்த வாசம் அடிக்கும். தெரியுமா? தெரியாது. மீன் சாப்பிட்டதே இல்லை. நீங்க போய் பார்த்தா போய் நின்றுட்டு இருக்கான். இன்னும் மேல வர மீன் வாசனையா இருக்குது. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொல்லி உரத்த சத்தமாய் பேசுகிறான். அல்லேலூயா. எப்படி யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்த வார்த்தையை பேசுகிறான். பேசணும்னா அவருடைய இருதயங்கள்லாம் உயிர்த்தெழுகிறது. இதே போலதான் பேதுரு என்று பேசுகிறான். யார் பேசுறான்? அவர்கள் கண் முன்பதாக மரிக்கப்பட்ட ஒருவரை குறித்து பேசுகிறான். அவர் கண்களுக்கு முன்பதாக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒருவரை குறித்து பேசுகிறான். அவர் கண்களுக்கு முன்பதாக ஏலி ஆண்டவரை பார்த்து இதோ முடிந்தது என்று சொல்லி ஆவி உரத்த சத்தமிட்டு மரித்தவரை குறித்து இப்ப பேசுறான். உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் இருதயம் எல்லாம் குத்தப்பட்டு கேட்கிறாங்க. ஆண்டவர் மாரே, நாங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும் கேட்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகருகிறான் பேதுரு. எப்படி? என்ன சொல்றாரு? இயேசு நோக்கி மேல் கீழே பாருங்கள். மேலும் மாம்சமும் சீமோனே பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கம்மா? பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க போய் அறிவிப்பீங்க, இயேசு நல்ல மேய்ப்பர்ப்பா, இயேசுவின் கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவாருன்னு சொல்லுவீங்க. அவங்க கேட்பாங்க, இயேசு எங்க இருக்கிறா? உயிர்த்தெழுந்து இருக்கிறா. அல்லேலூயா. இந்த உலகத்துல உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர் அவர்தான். எப்படி? மாம்சம் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் தொங்க விடப்பட்டு அவர் இருதயத்திலே
கூர் ஈட்டி பாய்ச்சி என்பதாக அடக்கம் பண்ணப்பட்டு இருளை 3ஆம் நாளிலிருந்து அப்படியே சூரியனை போல ஒரு முகம் சிவக்க அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்களேன். ஆவில நிறைந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பேதுரு சாட்சியாக நிற்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 11 பாருங்க. யோவான் 11. இங்க ஒரு மகள் சாட்சியாக நிற்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே தேவனை சந்தேகப்படுறவங்களுக்கு அவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கை கொடுத்துருவார். என்ன ஒர்க் அது? அவங்க வாயாலேயே சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 11வது அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு வருகிறார் என்று 143வது பக்கம், 143 புதிய ஏற்பாட்டுல இயேசு வருகிறார். 20வது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். ஏன்னா லாசரு மரித்து விட்டான். லாசரு மரித்து அவனுடைய இயேசுவுக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட லாசரு, மார்த்தாள் மரியாள் என்னுடைய சகோதரன், இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆனா என்ன ஆயிடுச்சு? இள வயதிலேயே மரித்து விட்டான் லாசரு. ஆமென் சொல்லுங்களேன். உறுதுணையா இருந்த லாசரு மரித்து விட்டான். இப்ப கர்த்தர் பேசுகிறார். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் நமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அவன் மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா இயேசு என்ன வசனம் சொல்றாரு? இல்ல உயிர் தெழுந்திருப்பான்னு சொன்ன உடனே, உண்மைதான், நான் உடனே ஒத்துக்கிறேன். என்னன்னா கீழே பாருங்களேன். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே. ஆமென் சொல்லுங்களேன். நியாய தீர்ப்பு நாளிலே அப்படி சொல்றா. உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஏன்னா இயேசு பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் இல்லையா? நியாய தீர்ப்பு நாள். இதுதான் யூதர்கள் நம்புறாங்க. யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் ஒன்று உண்டு, அப்ப நாம எல்லாரும் எழுந்திருப்போம். யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் என்ன ஆவாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கும், மற்ற ஜனங்கள் எல்லாம் பாதாளத்துல விறகுகளாக எரிகிறதுக்கும் போவாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் நடக்கும் நினைச்சாங்க. அதான் சொல்றா, இவங்களும் அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்பதான் எடுக்கிறார். மரித்தாலும் பிழைப்பான்பா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றா. அதற்கு அவள் அதையும் விசுவாசிக்கிறேங்கிறா. பாருங்களேன். ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றா. 43வது வசனத்துல அவள் உயிரோடு எழுப்பிட்டார் ஆண்டவர். லாசரை வெளியே வாங்கிட்டு சொல்லி 4 நாள் ஆன லாசரை வெளியே எழுப்பிட்டாரு. வசனம் எப்படி சொல்லுது? 45வது வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாக யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். தேவகுமார் வீட்டுல ஒரு பெரிய ஒரு காரியம். தம்பி மரிச்சிட்டான். நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் சோகம் தானே. கடைசி நாள சந்திப்போம், இருந்தாலும் ஒரு பெரிய கஷ்டம் தானேன்ட்டு. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அவனை எழுப்பி என்ன செய்யறாரு? மரித்து போன சரீரத்தை எழுப்ப தான் வல்லவர் என்பதை உலகுக்கு அறிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்ல போறாங்க? இந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக தேவன் ஜனங்களை நிறுத்துகிறார். உயிர்த்தெழுதல் நம்பணும் நீங்க. பரலோக ராஜ்யத்தை நம்புற நீங்க, தேவகுமாரன் வந்திருக்கிற நம்புற நீங்க, அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை பார்த்த நீங்க இன்னொன்னு நம்பணும். அது என்னது? உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தா நம்புற நீங்க, நானும் என்னையும் அவர் எழுப்புவார் நம்புறதுதான் விசுவாசம். விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் செத்தா நம்ம போய் பாட்டெல்லாம் பாடுறோம், ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு பாட்டெல்லாம் பாடி அழகா அடக்கம் பண்ணிச்சு. நம்பிக்கை திரும்பவும் ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே நாம் என்ன செய்வோம்? அங்கே பரலோகத்திலே நாம் அவரை பார்ப்போம். அல்லேலூயா. பாட்டு இருக்கு இல்லையா? பரலோகமே
என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்ணிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே, விண்ணிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4 பாருங்களேன். இந்த உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கும்படியாக, இந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா நிற்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தொழுது எழுந்தார் என்று உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நான் அப்படிதான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். 165வது பக்கம் 32வது வசனம் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாலும் தனக்குள்ளே ஒன்றை தன்னது என்று சொல்லவில்லை, சகலம் அவருக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5வது அதிகாரத்தில் 40வது வசனம் பாருங்க. ஒரு பேஜ் திருப்புங்களேன். 40வது வசனம் இப்படி சொல்லுது. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானப்படுவதற்கும் பாத்திராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமே ஆள் சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் வந்துருச்சு. அது வரைக்கும் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்லி தேவகுமார் வந்துட்டாரு, வந்தவர் நமக்காக மரித்து விட்டார், ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அறையப்பட்டார், கல்லறையில வைக்கப்பட்டார், 3ஆம் நாள் அல்லேலூயா உயிர்த்தெழுந்த வல்லமில்ல நாளாக அவர் தாமே உயிர்த்தெழுந்தார், எங்களுக்கு தரிசனமானார். கல்லால் அடிப்பானுங்க ஒருத்தர் உயிர்த்தெழுந்தார் சொன்னாங்க. மரித்தவன் உயிரோடு எழும்பவே மாட்டாங்க. இது உலக நியதி. மரணத்துக்கு அதிகாரிய சாத்தானை யாரும் ஜெயிக்க முடியாது. இது என்னது? மரண சாசனம். அந்த சாசனத்தை தேவகுமாரன் முடித்து, மரணத்தின் கூர் முடித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி என் தேவகுமாரன் நமக்காக உயிர்த்தெழுந்தார். கல்லறைகள் திறக்கிறது, அவரை மூட முடியவில்லை. ஆமென் சொல்ல. பாதாளம் நடுங்குகிறது, அவர் ஒண்ணும் செய்ய முடியல.
அல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துடைய துறவுகளை உடையவராக அவர் எழுந்து விட்டார். அல்லேலூயா. மரணம் இவரை ஆண்டு கொள்வதில்லை, மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த சரீரமாக அவர் நிற்குது. அவர் கைகளிலே ஆணிகள் பாய்ந்த அந்த அந்த ஹோல் இருக்கு. தோமா கூட சந்தேகப்பட்டான். அப்பதான் சொன்ன, கையை விட்டு பாடுறா, நீ தூக்குற தூக்கி இங்கேயும் விட்டு பாருன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருன்னு சொன்னவன, தேவனே என் ஆண்டவனே என்று சொல்லி முகம் குப்புற விழுகிறான் தோமா. அவனதான் இங்க அனுப்புறாரு. நீங்க எப்படி இருக்க போறீங்க? உயிர்த்தெழு சாட்சியா இருப்பீங்களா? உயிர் தெழுதலுக்கு உங்களை சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்னு சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லுங்களேன். அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் உங்களுக்கு தென்படுவா. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நீங்க புறப்பட்டீங்கன்னா, இது போல பலமாய் இயேசு கிறிஸ்து வீட்டிலே கொடுத்து பலமாய் சாட்சிகளா நீங்க மாறினீங்கன்னா, அல்லேலூயா, உங்கள் மத்தியில அற்புதங்கள் நடக்கும். எதெல்லாம் அவங்க பார்த்தாங்களோ, அதெல்லாம் என்னைக்கு பிரசங்கிக்க வந்தாங்களோ அன்றைக்குதான் அற்புதம் யாருக்கு வந்தது? சீமோன் பேதுரு பிரசங்கிக்க நடந்தது. முடவர்கள் எப்படி நடந்தாங்க? குஷ்டரோகிகள் எப்படி சுத்தமானாங்க? மருத்துவர் எப்படி எழுந்தாங்க? எப்படி அவர்களுக்கு எல்லா அற்புதங்கள் அடைய நடந்தது? எதை பார்த்தோமோ, எதை நம்பினோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ அதையே பேசுவது, அதையே பிரசங்கிப்பது, அதுபடியே வாழ்வது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே போகும்போது அப்படியே உலகத்தோட ஒரு ஒத்த வாழ்வு. வாழ்க்கையில அற்புதமே நடக்காது பாருங்களேன். வாழ்க்கையில பிணிகள் நீங்காது பாருங்களேன். உயிர் உள்ள தேவனை, இங்கே உயிரோடு எழுந்தவரை ஆராதனை செய்யறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே போய் மருத்துவத்தை போய் நம்புவது. ஆமென் சொல்லுங்களேன். மருத்து போன அந்த வாசனை நம்புவது. அல்லேலூயா. வியாதியை பார்த்து நம்புறது, இது எப்பவுமே இருக்கும் போல் இருக்கு. கஷ்டத்தை பார்த்து நம்புறது, இது எப்பவுமே இருக்கும் போல் இருக்கு. கண்ணீரை பார்த்தோன்னா ஆஹா பழகிடுச்சு நமக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இது எப்பவும் இருக்கும் போல் இருக்கு. சாகிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும் போது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்துல உபத்திரம் உண்டு. நீங்க என்ன செய்றீங்க? நானும் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயித்தவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்கள் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிப்பீங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமையில அந்த அந்த மகிமை அறிவிப்பீங்களா? அறிவிக்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மகிமை கொடுக்கப்படும், அந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அறிவிக்கலனாக்க எதுக்குங்க சும்மா தோட்டா வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. நீங்கள் அறிவிக்க நீங்கள் மறுத்தீர்களே ஆனால், அறிவிப்பதற்கு உங்களுக்கு சோம்பலா இருக்குமே ஆனால், அறிவிக்க நீங்க சங்கோதப்படுவீங்களே ஆனால் எப்படிங்க? என் வாழ்க்கையெல்லாம் முதல்ல மாறட்டும், முதல்ல என் பையன் திருந்தட்டும், முதல்ல என் வீட்டுக்கார் திருந்தட்டும், முதல்ல என் பிள்ளைங்க திருந்தட்டும், முதல்ல என் வாழ்க்கையில சிலதெல்லாம் நடக்கட்டும், இந்த இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிக்கட்டும், இதெல்லாம் நடக்கட்டும். கடைசியில வந்து நாங்க தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்போம் இந்த சரீரம் உயிர்த்தலும். அப்ப நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். நாங்க வந்து சொல்ற அளவு வரைக்கும் விடுறது அவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிறது. படுக்கையில படுத்திருக்கும் போது நம்புறேன் பாஸ்டர், நானே போய் பார்ப்பேன். நம்புறேன் பாஸ்டர், நீ நம்புற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. என்ன எழுப்பிட்டானா ஊழியம் செய்யலான்னு இருக்கேன் பாஸ்டர். எழுப்பி நிற்கும் போது என்ன செஞ்சிட்டு இருந்த? அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டு இருந்த? பலன்லாம் இருக்கும்போது என்ன செஞ்சிட்டு இருந்த? உனக்கு ஊழியம் செய்யணும், உன் கையோ காலை இழுக்கணும், அப்பதான் ஊழியம் செய்ய. அல்லேலூயா. அப்பதான் சொல்ல, நான் வரேன் பாட்டா ஓடிட்டு சரியாயிட்டான், நீ வரவே வேணாம், நீ இங்கே இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சொன்னாரு. அவர்கிட்ட போய் கேட்டு, அவர் பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான். இவங்க எழுதுற ஜெபம் பண்றதுக்கு வராது போல நினைச்சுட்டே வந்திருக்கிறார். நல்லா பாட்டா நான் ஓடியும் செய்யலாம். என்ன அவன் யார் அவன்? என்னாச்சு உனக்கு? எல்லாம் கையால் எழுந்துருச்சு. எப்ப கூப்பிட்டாரு உன்ன? எனக்கு ஒரு சிஸ்டர் போன் பண்ணிச்சு, பாஸ்டர் கர்த்தரை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புற வல்லமை எனக்கு தந்திருக்கிறார், ஆகவே நான் ஊழியம் செய்யலான் இருக்கேன். எந்த ஊழியக்காரன் சரியில்லை, நான் வல்லமையோட ஊழியம் செய்யலான் இருக்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், எப்ப உன்னை கூப்பிட்டாரு? எப்பமா உன்னை கூப்பிட்டாருன்னு கேட்டேன். இல்ல நான் வந்து படிச்சிட்டு இருக்கும் போது 16 வயசுல எனக்கு கூப்பிட்டாரு. இப்போ உனக்கு வயசு என்ன? 76. ஏமா 16ல கூப்பிட்டா எப்ப வர்றீங்க நீங்க? எப்பங்க வர்றீங்க சொல்லுங்க? 76. எத்தனை வருஷம் கேப் சொல்லுங்க? 60 வருஷம் கேப்ல வந்து நின்றுட்டு நான் ஒளிஞ்சிடலான் இருக்கேன். எங்க போவீங்க? பக்கத்துல போய் உட்காந்து பேசலான் இருக்கேன். எய்த்தை விடு, அங்கேயும் போவேன். பக்கத்து இன்னொரு பக்கத்துல அங்கேயும் போவேன். வேற எங்க போவீங்க? அங்கெல்லாம் போக முடியாது, கால் வலிக்கும். அப்படி தூரமால எல்லாம் பயணம் செய்ய முடியாது. அப்புறம் எப்படி ஊழியம் செய்வேன்?
எப்படி பாருங்க, 14 வயசுல ஊழியம் செய்ய கூப்பிட்டாச்சு. எல்லாம் ரத்தம் நம்புகிற விசுவாசம், வா அற்புதம் தர்றேன், வா மருத்துவரை உயிர்ப்பிக்கிற வல்லமையோட உன ஊழியம் செய்ய வைக்கிற வான்னு கூப்பிட்டாச்சு. எப்ப வரேன் இருக்காங்க. இது உலகத்துலலாம் ஓடி, இதுவும் ஓடி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? கல்யாணம் பண்ணி ஆமென் சொல்லுங்களேன், குழந்தை எல்லாம் பெத்து அதை வளர்த்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, கையில வச்சுட்டு பேசுறாங்க, நான் ஊழியத்துக்கு வரப்போறேன், இதை மட்டும் வளர்த்துட்டேன்னா வந்துடலான் இருக்கேன் பாஸ்டர். ஓகே, அல்லேலூயா அல்லேலூயா. மரணத்துக்கு 2 நாள் இருக்கும்போதுதான் ஊழியத்துக்கே வர்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். 3ஆம் நாள் வீட்டெல்லாம் நினைச்சு வர்றாங்க. நாங்க அப்படி விடுறதுல அடக்கம் பண்ணிடுறோம். அல்லேலூயா. அவங்க 2 நாள் முன்னாடி வர்றாங்க, ஒரு நாள் அவுட்டு, 3ஆம் நாள் ஆயிடுச்சா நாங்க எப்படியா உயிரோடு எழுந்துதான் நினைக்கிறாங்க. நாங்க விடுறதில்ல. இந்த ஆத்மா பாதாளத்துக்கு போயிடுச்சு, கர்த்தர் உயிரோடு எழுப்புவார்னு நிமிஷம் வச்சு முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். உயிர் தெழுதல் உண்டு. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுக்கு நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. தேவகுமார் உயிரோடு நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளா இருக்கிறீங்க. உயிரோடு எழுந்த இயேசுக்கு நீங்க சாட்சிங்க, மரித்த இயேசுக்கு அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். மரித்தவருக்கு ஆமா செத்துட்டாரு சொல்றதுக்கு நீங்க சாட்சி கிடையாது. ஆமாமா 3 நாள் அங்கதான் இருந்தா, அதுக்கு நீங்க சாட்சி இல்ல. ஆண்டவர் என்ன அப்போஸ் எழுப்பி பிரசங்கிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, பலமாய் சாட்சி கொடுக்கறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கறாங்க. அவர் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ ஒண்ணு கூட தவறாம இவர்கள் ஊழியத்துல நடக்குது. அப்ப நீங்களும் அதே போல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும். இன்னைக்கு தான் சுவிசேஷ வார்த்தை இதுதான். என்ன பாக்குறீங்க பைபிள்ல, என்ன பார்த்தீங்களோ அதை அப்படியே என்ன செய்றீங்க, மெடிடேட் பண்றீங்க, அதை அப்படியே பிரசங்கிக்கிறீங்க, அதை அப்படியே சாட்சியா சொல்றீங்க, அது அப்படியே நடக்கும் நம்புற விசுவாசிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கும், நீங்க சொல்றவங்க வாழ்க்கையில் நடக்கும். அவ்வளவுதான். அல்லேலூயா. அதான் நடக்குது. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அதான் பிரசங்கிச்சாங்க. வியாதிகளை கைகளை வைத்தார்கள், சுத்தமானார்கள். குஷ்டரோகிகளை கைகளை வைத்தால் குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். அல்லேலூயா. தேவகுமாரன் உயிரோடு எழுந்தார். நம்பிக்கையோடு காத்துருங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்பிக்கையோடு காத்துருங்க. அல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு நடக்கும், சிலருக்கு நாளைக்கு நடக்கும். விசுவாச அளவின் படியாக 3 நாள் பிரயாணம் போய் தான் ஈசாக்க கொண்டு போய் என்ன செய்யறான், கொடுக்குறான். 3 நாள் ஒரு இடையில ஒரு சென்டர்ல வச்சார் ஆண்டவர். 3ஆம் நாளில் ஈசாக்கு உயிர் தெழுந்ததை போல நீங்களும் உயிரோடு எழுப்புவீங்க. அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய கிருபை உங்கள் மேல ஊற்றப்படும்படியாக நம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்களேன். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. கரங்களை மேல உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ.
ஆராதனை செய்கிறோ. மரணத்தை உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆபிரகாம் நம்புகிறான், நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு உங்க இடத்துக்கு திரும்ப வருவோன்னு சொல்றான். நம்பிக்கை. கையில ஆட்டுக்குட்டி இல்ல, இவனை மட்டும் கூட்டிட்டு போறாருன்னு கீழே யோசிக்கிறாங்க. எப்பயும் பலியிடும் போது ஆட்டுக்குட்டி வேணுமே, இல்ல மீட்ப, எஸ் ஹல்லேலூயா, நாங்க போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம்னு சொல்லுகிற ஆபிரகாம் அதே போல திரும்ப வந்தான். ஏன்? மருத்துவ உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு தகப்பனாகும்படியாக. அப்படியானா தாவீது சொல்லுகிறான், நம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லுகிறான். ஜீவ மார்களை எனக்கு தெரியப்படுத்தீர் என்று சொல்லுகிறான். யோபு சொல்லுகிறான், மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். உயிர்த்தலுக்கு சாட்சியாக நிற்கிறார்கள். தானியேல் சொல்லுகிறார், நீண்ட ஆயுசுள்ளவர், சிங்காசனம் மட்டும் வீச்சிருக்க கண்டே. மத்தேயுல சொல்றான், பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்த பொழுது சொல்ற, இந்த சபை, இந்த களிமண் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசலனை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். நானே உயிர்த்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், நீ உலகத்தில் வரணும் தேவகுமான கிறிஸ்தன் நான் விசுவாசித்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பலமாய் சாட்சி கொடுப்பீங்களா? இயேசுவே, என்னை சுற்றி நிறைய வேதனைகள், பெருக்கம், நெருக்கம், ஆண்டவரே, கண்ணீரின் பாதை நான் நடந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டவரே, இந்த மரண சரீரத்திலிருந்து உயிர்த்தெழுதலை பேசுகிற சரீரமாக என் சரீரம் மாறட்டும். நான் சொல்ல நல்லா கவனிங்க, இந்த மரண சரீரத்துல இருந்து உயிர்த்தெழுதலை பேச வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இந்த மரித்து போக போயிருக்கிற சரீரத்திலிருந்து கடைசி நாள் நான் தேவ குமாரனை காண்பேன் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் மரணத்தையே பேசிட்டு இருக்கிறேன், வியாதியவே பேசிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே கஷ்டத்தையே பேசிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே கண்ணீரையே பேசிட்டு இருக்கிறேன், புலம்பலையே அறுத்து தள்ளுறேன், யார பார்த்தாலும் கடனையே பேசுறேன், யார பார்த்தாலும் இதையே பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்பிக்கையின் வார்த்தைகள் என் வாயிலே தாருங்க, உயிர் தெழுந்த இயேசுவின் வார்த்தைகள் என் வாயிலே தாருங்க. அதுதான் சொன்னாங்க, அப்போஸ்தலர் தான் சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி